Realme P4 Realme சைடுல இருந்து 20000 குள்ள பட்ஜெட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இந்த ஃபோன் கண்டிப்பா உங்களோட சாய்ஸ்ல வந்து இருக்கும். 18500 க்கு வந்து லான்ச் ஆச்சு இன்ட்ரோடக்டரி பிரைஸா. இப்போ கரண்ட்லி 18999 க்கு வந்து செல் ஆயிட்டு இருக்கு. பட் கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி 15000 க்கு இந்த ஃபோனை நீங்க வந்து வாங்கிக்க முடியும். நான் இந்த ஃபோனை லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு இந்த ஃபோன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இல்ல, 15000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல போன் டைப் ஏ டு டைப் சி கான கேபிள் 80 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜர், இதுக்கு ஒரு பேட்டர்ன் சிலிகான் கேஸ் நல்ல குவாலிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு சில புக்லெட், இதெல்லாம் தான் பாக்ஸ்ல இருந்த ஐட்டம்ஸ். பெரும்பாலான ஃபிளாக்ஷிப் போன்லயே வந்து சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுக்கிறது இல்ல. பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய பிராண்ட்ஸ் வந்து இது இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படியே போச்சு அப்படின்னா நல்லது. ஃபர்ஸ்ட் இந்த Realme P4 ஓட லுக்கே பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுல இப்போ 3 கேமரா சர்க்கிள்ஸ் வந்து இருக்கு. இதோட பேக் டிசைன் பாக்குறப்போ 17 Pro மாதிரி வந்து தெரியும். பட் ஐபோன் கிட்ட இருந்து இவங்க காப்பி அடிக்கல, இவங்க கிட்ட இருந்து தான் ஐபோன் காப்பி அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி போக்கோலாம் இந்த டிசைன் ஆல்ரெடி வந்து வந்துருச்சு. இப்போ ரீசெண்டா ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல வந்து இந்த டிசைன் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறமா தான் ஐபோன் வந்து லான்ச் ஆச்சு. ரியர்ல 3 கேமரா சர்க்கிள்ஸ் இருந்தாலுமே மூணுமே வந்து கேமரா இல்ல. இதுல ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்றத நான் வீடியோக்குள்ள வந்து சொல்றேன். இந்த போன் மொத்தம் 3 வேரியன்ட்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. இன்ஜின் ப்ளூ, ஸ்டீல் கிரே அண்ட் ஃபயரி ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிறது ஃபயரி ரெட் கலர் வேரியன்ட். அண்ட் இந்த வேரியன்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கிரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பவர் பட்டன் எல்லாம் மல்டி கலர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் சில்வர் கலர் வேரியன்ட் ரொம்ப பிரீமியமான லுக் வந்து கொடுக்குது. பட் இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிச்சு. இந்த போன்ல ஃப்ரேம் அண்ட் பேக் சைடுல பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இன் அண்ட் ஃபீல் சூப்பரா வந்து இருக்கு. பிளாஸ்டிக் மாதிரியே வந்து தெரியல. 7.58 mm தின்னா இருக்கு. அண்ட் வெயிட் பொறுத்தவரை 185 கிராம்ஸ் வந்து இருக்கு. பட் ஸ்டில் 7000 mAh பேட்டரி வந்து இதுல வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸ்லிம்மாவும் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். IP65 and 66 கான வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேல DT ஸ்டார் D+ ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆக்சிடென்டல் டிராப்ஸ்ல டீசன்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் கார்டு அண்ட் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேஸ் பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் மார்க் வந்து லீவ் பண்ணும் போன் மேல நீங்க யூஸ் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படினா. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீல் என்ன அப்படினா இதுக்கு முன்னாடி இருந்த Realme P3ல பேக் சைடுல இப்படி பிரஸ் பண்ணோம் அப்படினா கொஞ்சம் ஹாலோ ஃபீல் வந்து இருக்கும். இதுல வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ Realme P4 ஓட பில்ட் குவாலிட்டி நல்ல சாலிடாவே வந்து இருக்கு. டிஸ்ப்ளே பத்தி பேசணும்னா ஃப்ரண்ட்ல 6.7 இன்ச்ல ஃபிளாட் ஹைப்பர் க்ளோ AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 144 Hz மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 4500 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர் HDR10+ சப்போர்ட் வந்து இருக்கு. ஈவன் Netflixல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணி HDR10+ கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 70:30 அப்படின்ற ரேஷியோல. பெசல்ஸ் நல்ல தின்னா வந்து இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே ஃபாஸ்டா வந்து வொர்க் ஆகுது. அவுட்டோர்ல யூஸ் பண்ணி பார்க்கறப்போ பிரைட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. இதுல மேக்ஸ் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்றப்போ எஃபெக்டிவா இருக்கு. சன்லைட்ல கூட விசிபிலிட்டி சாலிடா வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல PWM டிம்மிங் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நைட் டைம்ல யூஸ் பண்றப்போ ஐ ஸ்ட்ரெயின் இல்லாம வந்து யூஸ் பண்ணலாம். நான் இந்த போன்ல நிறைய சீரிஸ் அண்ட் மூவிஸ் வந்து பார்த்தேன். கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா நல்ல வைப்ரண்டா பஞ்சியா வந்து இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை போன் UI ல 120 Hz ல வந்து ரன் ஆகும். YouTube அண்ட் Gmail ல 90 Hz வந்து ரன் ஆகும். அண்ட் கேமிங்க்கு பாத்தீங்க அப்படினா 144 Hz ல வந்து ரன் ஆகும். சோ 144 Hz எல்லாத்துக்குமே கொடுத்தா சார்ஜிங் வந்து நல்லா ஆப்டிமைஸ் வந்து பண்ண முடியாது. சோ அதனால இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு பாத்தீங்க அப்படினா இதுல இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்ட் வந்து இருக்கு. இதுல ஒரு ப்ராசஸர் இல்ல, ரெண்டு ப்ராசஸர் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராசஸர் MediaTek Dimensity 7400 Ultra with 6GB LPDDR4X RAM வந்து கொடுத்திருக்காங்க. along with 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கூட. அது கூடவே HyperVision AI சிப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சிப் செட் கேமிங் அண்ட் விஷுவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். கேமிங் பண்றப்போ நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. கேமிங் மோட்ல 144 Hz வரைக்கும் அன்லாக் பண்ணிக்க முடியுது. மல்டிமீடியா யூசேஜ்ல பெரிய டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியல. AnTuTu பெஞ்ச்மார்க் டெஸ்டிங்ல 7,60,000 க்கு மேல வந்து ரீச் ஆகுது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை BGMI ல 90 FPS ஸ்டேபிளா வந்து ரன் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் FPS 144 Hz வரைக்கும் நீங்க வந்து புஷ் பண்ணிக்க முடியும். 10 to 15 மினிட்ஸ் கேம் பிளேல டீசன்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கு மேல போறப்போ ஃப்ரேம் டிராப்ஸ் அங்கங்க வந்து இருக்கு. பீஸ்ட் மோட்ல டெஸ்ட் பண்றப்போ BGMI ல ஸ்மூத் பிளஸ் எக்ஸ்ட்ரீம்ல 144 Hz வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். HDR பிளஸ் அல்ட்ரால 120 FPS கிடைக்கும். கேம் பிளே பொறுத்தவரை டாப் நாச். இந்த செக்மெண்ட்க்கு பாக்கும்போது ஓவரால் கேமிங் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் சைடுல அண்டர் 20,000 பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். டெய்லி யூசேஜ் பொறுத்தவரை நல்ல ஸ்மூத்தா வந்து இருக்கு. கால்ஸ்க்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, இன்ஸ்டா ஸ்க்ரோலிங், வீடியோ கால்ஸ், மேப்ஸ், கேமரா எல்லாமே பட்டர் ஸ்மூத்தா வந்து ரன் ஆகுது. RAM மேனேஜ்மென்ட் நல்லா வந்து பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல மேஜர் இம்ப்ரூவ்மென்ட். Realme UI 6.0 ல வந்து ரன் ஆகுது based on Android 15. இதுக்கு 3 years மேஜர் OS அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. and 4 years கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. போனை பூட் பண்ணதும் மினிமல் ப்ளோட்வேர்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் ப்ளோட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். and Realme dialer வந்து இருக்கு. so this call is being recorded அப்படின்ற வாய்ஸ் மத்தவங்களுக்கு கேட்காது கால் ரெக்கார்ட் பண்றப்போ. AI ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எடிட் ஜீனி ஆப்ஷன் இப்போ ப்ராப்பரா வந்து வொர்க் ஆகுது. பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல 7000 mAh பேட்டரி வந்து இருக்கு. 9 hours சாலிட் பேக்கப் வந்து கிடைக்குது. நீங்க இன்டென்ஸா வந்து யூஸ் பண்ணாலுமே இன்டென்ஸா யூஸ் பண்ணும்போதே நமக்கு 9 hours கிடைக்குது. நீங்க நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படினா இதுக்கு மேலே உங்களுக்கு SOT வந்து கிடைக்கும். 7000 mAh பேட்டரி லெவலுக்கு இது வந்து எக்ஸ்பெக்டட் லெவல் தான். ஓவர்நைட்
ட்ரெயின் பொறுத்தவரை 2 to 3% வந்து இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தவரை சூப்பர் சாலிடா வந்து இருக்கு. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பிளஸ் 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து இருக்கு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 8 minutes தான் வந்து எடுத்துக்குது. 7000 mAh பேட்டரியை கன்சிடர் பண்ணும்போது இது ரொம்பவே ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் கேமரான்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற எல்லாருமே வந்து நினைப்பாங்க. பாக்குறதுக்கு அப்படிதான் வந்து இருக்கு. பட் ஆக்சுவலி இதுல டுவல் கேமரா செட்டப் தான் ரியர்ல. பட் அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐஆர் பிளாஸ்டர். சோ இத டிசைன் வச்சு கிமிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்களா, இனோவேட்டிவா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஐஆர் பிளாஸ்டர் டாப்ல இருந்தா தான் எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க கொடுத்திருக்கிறது கொஞ்சம் வியர்டா தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்திருக்காங்க, நல்ல விஷயம் தான். கேமரா பொறுத்தவரை 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல்ல ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட் வந்து இல்ல. பட் மெயின் கேமரா போட்டோஸ் நல்ல பஞ்சியா சாச்சுரேட்டடா வந்து இருக்கு. பட் ஒரு சில போட்டோஸ் பாக்குறப்போ கொஞ்சம் ட்ரீமி டோன் வந்து கொடுக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஓவரா கலர்ஸ் வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. லோ லைட்ல டீசன்ட் அவுட்புட் தான் வந்து கிடைக்குது. பட் டே லைட்ல நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு டீசென்ட்டாவே வந்து கொடுத்திருக்காங்க. கலர் கன்சிஸ்டன்சியுமே அல்ட்ரா வைட்லயும் சரி மெயின் சென்சார்லயுமே சரி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து இல்ல. வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இதுல மேக்ஸிமம் 4K 30 FPS கான வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். குவாலிட்டி டீசென்ட்டா இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்கிற மாதிரியா வந்து இருக்கு. வீடியோ எடுத்துட்டே இருக்கும்போது பேன் பண்ணீங்க அப்படின்னா பேன் பண்றப்போ கலர் ஷிஃப்ட் வந்து பார்க்க முடியுது ஒரு சில இடங்கள்ல. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் பொறுத்தவரை ஆவரேஜா தான் வந்து இருக்கு. சோ ஸ்டேபிளான ஃபுட்டேஜஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. சோ கேமரா பொறுத்தவரை டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதே தவிர செல்லிங் பாயிண்ட் வந்து சொல்ல முடியாது. கேமராக்காக ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் சாய்ஸா வந்து இருக்காது. கனெக்டிவிட்டில பெருசா வந்து இஷ்யூ இல்ல. 10 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்ண வர நல்லா தான் வந்து இருக்கு. Wi-Fi 6, Bluetooth 5.4, dual SIM, Type C 2.0 போர்ட் வந்து இருக்கு. பட் மைக்ரோ SD ஸ்லாட் வந்து இல்ல. NFC வந்து சப்போர்ட் பண்ணாது. டோட்டலி இந்த ஃபோன் 3 வேரியன்ட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்குது பேஸ் வேரியன்ட். ஆஃபர்ல 15600 க்கு நாங்க வந்து வாங்குனோம். இதோட பேஸ் வேரியன்ட் இப்போ கரண்ட்லி 15000 க்கு கம்மியா நீங்க வந்து வாங்கிக்க முடியும். பேங்க் ஆஃபர்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படினா. சோ ஃபைனலி Realme P4 ஒரு நல்ல ப்ராசஸர் பிளஸ் கேமிங் ஃபீச்சர்ஸ், பிரைட்டான 144 Hz HDR டிஸ்ப்ளே, massive 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், டீசன்ட் கேமரா செட்டப், க்ளீன் சாஃப்ட்வேர் அண்ட் AI ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் இதோட ப்ரோஸ். கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து கொடுத்திருந்திருக்கலாம். ஃப்ரேம் ஆச்சோ அட்லீஸ்ட் பிளாஸ்டிக் இல்லாம வந்து கொடுத்திருந்திருக்கலாம். பட் ஸ்டில் Realme P4 20000 க்கு உள்ள லான்ச் ஆகும்போதே ஒரு சாலிடான ஆப்ஷன். பட் இப்போ 15000 க்கு இத வந்து வாங்கிக்க முடியுது. சோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு வெல் பேலன்ஸ்டான ஸ்மார்ட் போன், நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக கேமிங்காக வாங்குறீங்க அப்படின்னா இத கன்சிடர் பண்ணலாம். கேமரா ஃபோக்கஸ்டா ஒரு போன் வாங்க போறீங்க பட்ஜெட்ல அப்படின்னா இத ஸ்கிப் பண்ணிடலாம். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து நம்புறேன். ஏதாவது பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல வந்து क्वेश्चन வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். நன்றி.